ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்ச் ஃப்ளவர் ரெமெடியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதனால் என்னென்ன பயன்கள், என்ன மருந்து சாப்பிட்டா நமக்கு என்னென்ன யூசஸ் எல்லாமே தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நமக்கு மணி ரிலேட்டடான ஒரு விஷயம், அதாவது உங்களுக்கு பணம் எப்போயுமே உங்கள் கைகளில் இருந்துக்கிட்டே இருக்கணும். பண பிரச்சனை இருக்குது, எனக்கு கடன் இருக்குது, அதுலேருந்து நான் வெளியே வரணும்னு நினைக்கிறேன். இல்லை எனக்கு ஒரு ப்ரமோஷன் அதுலேருந்து எனக்கு காசு வரணும். அதாவது காசு உங்ககிட்ட எப்போயுமே நிறையா அபரிவிதமாக உங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. என்னோடய வாழ்க்கையில் நான் அடுத்தடுத்த நிலைக்கு போகிறதுக்கு ஒரு காரணம் காசு மட்டும்தான் இப்போ மெயினாக இருக்குது. ஸோ அந்த பணம் நம்ம கைகளில் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி ஃப்ளவர் மெடிசன் எடுத்தால் நமக்கு பணம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. இந்த மருந்தை நம்ம பயன்படுத்துறது மூலியமாக நம்மளோட எமோஷன்ஸ் எல்லாமே கிளியர் ஆகி நமக்கு பணவரவை ஏற்படுத்தும். நம்மளோட லைஃப்பில் எல்லாமே நம்மளோட எமோஷன்ஸை கலந்தது தான். இந்த ஆழ் மனசில் நம்ம எவ்வளோ ஆழமாக ஒரு விஷயத்தை பதிய வைக்கிறோமோ அதுதான் ரியாலிட்டியில் நடக்கும். அப்படின்னா நம்மளோட எமோஷன்ஸ்க்கும் அதில் பெரிய பங்களிப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம எமோஷன்ஸில் நம்ம எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான இதை ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு நடக்கும். ஒரு விஷயத்தை நம்ம நெகட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. நம்ம நெகட்டிவாக ஒரு விஷயம் இது எனக்கு நடக்காது, இது என்னால் செய்ய முடியாது அப்படின்னு யோசிக்கிறப்ப அது நம்மளோட எமோஷன் தாட்ஸ் தான் அது எல்லாமே. ஸோ ஒரு ஆழ் மனசில் போய் அது ஆழமாக பதிகிறப்போ அதே மாதிரி லைஃப் தான் நமக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். அது கெட்டதாக இருந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் சரி, அது ஏதோ ஒரு காலகட்டத்தில் நமக்கு புரிய வரும். ஸோ அதனால தான் நல்லதை நினைங்க, நல்லதே பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நல்லது நினைக்க நமக்கு நல்லதே நடக்கும். ஒருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்ற மனசு இருந்தால் தான் நமக்கு பணம் சேர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எல்லா விஷயங்களுமே. அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நல்லது நினைங்க. இந்த காஸ் அப்படின்ற மருந்து நம்ம எடுக்க நம்மளோட எமோஷன்ஸ் அதை சரி பண்ணி, அதாவது எமோஷன்ஸ் எல்லாமே இம்பேலன்ஸ்டாக இருக்கும், அது எல்லாமே சரி பண்ணி நமக்கு பணவரவை ஏற்படுத்தக்கூடிய மனநிலையை நமக்கு கொண்டு அது சம்பாதிக்கிறதுக்கான வழியோ இல்லை எப்படி இருந்தாலும் அந்த பணம் உங்ககிட்ட சேர்றதுக்கான வழி உங்களுக்கு சேரும். நான் ரொம்ப அடிப்படையில் இருக்கேன், எனக்கு பணம் வேணும், நான் இல்லை என்னோடய வாழ்க்கையை நடத்துறதுக்கே எனக்கு பணம் இல்லை, அடுத்த வேலைக்கு எனக்கு பணம் இல்லை நான் ஒரு கரெக்டான ஒரு லைஃப்பில் வாழ்ந்துட்டுருக்கேன், பட் இன்னும் கொஞ்சம் எனக்கு அதிகமாக பணம் வேணும் அப்படின்னு நினச்சாலுமே சரி, இந்த காசை நீங்கள் எடுக்க உங்களோட லைஃப்பில் நல்ல சேஞ்சஸ் தெரியும். பண வரவு அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்ற முடியும், உங்கள் லைஃப்பை வாழ முடியும். ஸோ இந்த மருந்தை என்ன மாதிரி விதத்தில் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு லிக்விட் ஃபார்மில் இருக்கும். பொதுவாகவே இந்த பேட்ச் ஃப்ளவர் ரெமெடிஸ் எல்லாமே ஒரு லிக்விட் ஃபார்மில் தான் இருக்கும். இது எல்லாமே ஒரு பூக்கள்லேருந்து எடுக்கக்கூடிய மருந்து தான். இந்த மருந்தை நம்ம 1 லிட்டர் வாட்டர் கேனில் ஒரு 4 சொட்டு மட்டும் விட்டுட்டு அந்த நாள் ஃபுல்லாக அந்த 1 லிட்டர் வாட்டர் கேனில் இருக்க தண்ணியை நீங்கள் ஃபுல்லாக குடிச்சு முடிச்சிடலாம். ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு 4 சொட்டு நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு 1 வீக்லேயே ஒரு நல்ல ரிசல்ட்டை உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது மணி ரிலேட்டடான விஷயத்துக்கு நான் சொன்னேன். அடுத்தது லவ் ரிலேஷன்ஷிப் இல்லை மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நான் சொல்ல போகிறேன். அது என்ன மாதிரினா, இப்போ கல்யாணம் பண்ண போகிறாங்க, ஒரு மாப்பிள்ளை பார்க்குறாங்க, இல்லை பொண்ணு பார்க்குறாங்க, இல்லை நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகணும்னு நினைக்கிறீங்க, அவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்க. பொதுவாக இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளேயோ இல்லை மேரேஜ்குள்ளேயோ போகிறதுக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க. பிகாஸ் அவங்க நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்களா, நம்ம மைண்ட் செட்க்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்களா, நமக்கு பிடிச்ச மாதிரி வருவாங்களா, நம்மளோட ரியாலிட்டியை அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா
அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களும் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் வந்து ஒரு மேரேஜ் லைஃப்குள்ளே போகணும், அவங்க எனக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், இல்லை நான் ஒரு லவ் லைஃப்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன், அவங்க எனக்கு ஏற்ற மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு 3 காம்பினேஷன் சொல்கிறேன். அந்த 3 காம்பினேஷனையும் அதே மாதிரி லிக்விட் ஃபார்மில் 1 லிட்டர் வாட்டர் கேனில் 4 ட்ராப் வந்து நீங்கள் விட்டுக்கோங்க. அந்த நாள் ஃபுல்லாக அந்த வாட்டர் கேனில் இருக்க தண்ணியை நீங்கள் குடிச்சிடணும். அதுக்கப்புறம் ரெகுலராக 1 வீக் எடுத்துகிட்டு வாங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செராட்டோ, ஸ்வீட் செஸ்னட், அப்புறம் வால்நட், இந்த 3 காம்பினேஷன் உள்ள மருந்து தான் செராட்டோ, ஸ்வீட் செஸ்னட், வால்நட். இதை நீங்கள் ரெகுலராக இன்டேக் பண்ணிகிட்டே வர வர உங்களுக்கு ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமையும், இல்லை மேரேஜே இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பார்ட்னரை உங்களால் இழுக்க முடியும். உங்களோட எமோஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, உங்களோட ஃபீலிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க வருவாங்க. ஸோ இந்த 3 காம்பினேஷனை எடுத்து பாருங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மருந்தை நம்ம எடுத்துக்கும் போது நம்ம ரொம்ப ஹெக்டிக்கான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தானா நம்ம மென்டல் ப்ரெஷர் நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதிலேருந்து வெளியே வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் நமக்கு நல்லா கிடைக்கிறதுக்கும், நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்றதை நம்ம நல்லா யோசிக்கிறதுக்காகவும், இப்போ ஒரு ஒர்க்கில் இருக்கும், ஒரு ஃபேமிலியை பேலன்ஸ் பண்ணணும், ஒர்க்கையும் பேலன்ஸ் பண்ணணும், நமக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும், ஒர்க்லேயும் ரொம்ப ப்ரெஷராக இருக்கும், வீட்டில் வந்து அங்கேயும் ப்ரெஷராக இருக்கும், ஒரு மென்டல் டிப்ரெஷனுக்கு போகிற அளவுக்கு இருக்க ஒரு பர்சனை வெளியே கொண்டு வந்து அடுத்து நம்ம வந்து லைஃப்பை வந்து எப்படி வந்து கரெக்டான இடத்துல கொண்டு போகிறதுக்கு யோசிக்க வைக்கிறோம். அதாவது நம்ம ரெண்டுத்தையுமே வந்து கரெக்டான இடத்துல பேலன்ஸ் பண்ணணும், கெரியரும் பேலன்ஸ் பண்ணணும், ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி போகணும். ஜாப்னா அதுக்குள்ளேயே போயிட்டு இருந்தாலும் மென்டல் ப்ரெஷராக இருக்கும், இல்லை ஃபேமிலியில் ப்ராப்ளம் இருந்தாலும் அதுவுமே வந்து ரொம்ப மென்டல் ப்ரெஷராக இருக்கும். ஸோ ரெண்டுத்தையுமே வந்து கரெக்டாக நம்ம பேலன்ஸ் பண்ணி நம்ம லைஃப்பை லீட் பண்ணுறதுக்காக தான் இந்த மருந்து. ஸோ இதை எடுக்க 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 நமக்கு வந்து ரெண்டுமே வந்து இதுவுமே கரெக்டாக போயிட்டே இருக்கும், இதுவுமே கரெக்டாக போயிட்டுருக்கும். நம்மளும் வந்து நல்லா வந்து எனர்ஜியாக இருப்போம், ரொம்ப டயர்ட் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எல்லாத்தையுமே வந்து சட்டுன்னு செய்கிற மாதிரி நமக்குமே வந்து நல்ல தெம்பும் எனர்ஜியுமே கிடைக்கும். இது என்ன மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலிவ் வந்து நம்ம எடுக்க எடுக்க நம்மளோட டயர்ட்னஸ் எல்லாம் குறைஞ்சி நம்ம நல்லா மென்டலி ஃபிசிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நம்ம கரெக்டான ஒர்க்கை கரெக்டான நேரத்தில் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே வந்து நமக்கு நடக்கும். ஸோ இன்றைக்கி வந்து வீடியோவில் இந்த 3 மருந்தை பற்றி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இது தேவைப்படுதோ அவங்க எல்லாருமே வந்து இந்த மருந்தை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். எந்த ஒரு விஷயமுமே நம்ம நம்பி பண்ணுறப்போ நமக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். ஸோ அதனால் நீங்கள் நல்லதை நினச்சி நம்பி பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய மருந்து. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே வந்து இதெல்லாம் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப் இருந்தது அப்படின்னா அங்கே கேட்டு பாருங்கள், இந்த மாதிரி மருந்து கிடைக்கும். ஸோ அதை எடுத்துக்கோங்க, வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் காய்ஸ். உங்கள் எல்லாருக்குமே வந்து இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோக்களில் அடுத்த ரெமிடியை பற்றி நான் போடுறேன் எல்லாருக்கும். ஸோ இதையும் வந்து பார்த்து உங்கள் யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டால் அவங்களுக்குமே இந்த ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.